அரைக்க வேண்டாம், கலக்க வேண்டாம், உடனே செய்யலாம் குழி பணியாரம். அதுக்கு பச்சை வெங்காயம் சட்னி மேட்சிங்காக செஞ்சிடலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம குழி பணியாரம் செய்யலாம். அதுக்கு நம்ம இட்லி மாவு இருக்குல்ல, அதையே எடுத்துக்கலாம். இது புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தேவை, கடலைப்பருப்பு இதெல்லாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வெங்காயத்தாள் இருந்ததுனால நான் நறுக்கி போடுறேன். வெங்காயத்தாள் வேண்டான்னா கேரட்டை துருவி போட்டுக்கலாம். போய்ட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃபன் வேணும்னா இது போல் ஈஸியாக செய்யலாம். அதே மாவை வச்சு, இட்லி மாவை வச்சு பாருங்கள். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் செவக்க வறுக்கணும். வறுக்கும்போது வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் சேர்த்தாச்சு. பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு. பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கிக்கங்க. எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தாலும் பொடியாக இதில் நறுக்கி போட்டுக்கணும். அப்போ தான் ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும் எடுக்க. இதோட வெங்காயத்தாள் நறுக்கி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் இல்லைன்னா நீங்கள் கேரட் ஒன்று துருகி போட்டுக்கலாம். ஹோட்டல்லாம் கேரட் தான் துருகி போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வதக்கிட்டு இதை அப்படியே எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். மாவுக்கு ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. இதையும் சேர்த்து நல்லா கலக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பாருங்கள். அந்த குழிப்பணியார கல்லை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகி கல்லும் சூடானதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து ஒரு குழியிலையும் நிரப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இதுபோல் குழியை ஃபுல்லாக ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம். ஆயில், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நல்லா ஈஸியாகவே வந்துடும். திருப்புறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இது போல் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வெந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் கலரு. அந்த அளவு வந்தோன்னே எடுத்துருவோம். சுவையான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஈவினிங் டிஃபனுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நைட் டின்னருக்கும் கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். அதே மாவில் நமக்கும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இந்த டிஃபன் செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு சின்ன வெங்காயம், புளி, மிளகா, வரமிளகா, உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு சட்னி அரைச்சிருக்கு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அரைச்சிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.